ரொம்ப நாள் சென்று பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மொபைலை இந்த வீடியோ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ என் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா ஐடெல் IT5027 இந்த மொபைல் தான். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் இல்லை, இந்த மொபைலில் இருக்க ஃபீச்சர்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் செட்டிங்ஸில் போய் எப்படி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறது, இது ரெண்டும் யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்க எப்படி தான் இருக்கும். பாக்ஸோட ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்பரண்டாக போட்டு மொபைலே காட்டிட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஐடெல்ங்கிற அதோட நேம் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு மாடலுங்கிற அதோட நேம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ITEL5027 இந்த மாடல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாரண்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 30 months பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 111 நாளில் இந்த மொபைல் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. ஸ்க்ரீன் கவர் பிரிச்சிடலாம். மொபைலோட லுக் பார்க்க செம்மையாக இருக்கலாம். மொபைலை வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னன்னு பார்க்கலாம். அடுத்து மொபைலோட லுக் பார்க்கலாம். மொபைலை தவிர்த்து பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட பேட்டரி இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. டிசைனர்ஸ் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எனக்கு பார்க்க செம்ம அட்ராக்டிவாக சூப்பராகவே இருக்குது. பின்னாடி இந்த கேமரா டிசைன் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்டில் லைட் இருக்குது, பாட்டமில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பின்னாடிக்கு இந்த கேப்பை ரிமூவ் பண்ணால் தான் பேட்டரி போடலாம். பேக் சைட் கேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டுக்க முடியும். அப் டு 32 GB வரைக்கும் SD கார்டு போட்டுக்கலாம். பேட்டரி போட்டு ஆன் பண்ணிடலாம். செம்ம சவுண்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் இருக்க மெனுலாம் சொல்லிடுறேன். அடுத்து இந்த மெனுஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், கால் ஹிஸ்ட்ரி, மல்டிமீடியா, FM ரேடியோ, கேமரா, அலாரம், கேம்ஸ், ப்ரொஃபைல், வாய்ஸ் கிங். இது சூப்பரான ஒரு ஃபீச்சர், இதை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்து செட்டிங்ஸ் இருக்குது, அது எக்ஸ்ட்ராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்ட்ராங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னா டார்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அடுத்து கீழே வந்து எப்படின்னா கேலண்டர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர், அடுத்து STK இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல், நான் இது ஏர்டெல் சிம் போட்டுக்கணும். அந்த ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸ் வந்து காட்டும். நீங்கள் எந்த சிம் போட்டுங்களோ அதுக்கேற்ற மாதிரி காட்டும். கேமரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.2 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. புதுசாக இருக்குல்ல 0.2 மெகாபிக்சல். பட்டன் ஃபோனுக்கு அந்த குவாலிட்டி தான் வரும். கேமரா குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம SD கார்டு ஃபோட்டோ தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். மொபைல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் வாய்ஸுங்கிற இது தான். இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிட்டு இது கீழே இருக்க எல்லா செட்டிங்ஸுமே ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி எழுதி ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மொபைல் பார்த்தா நம்மக்கிட்ட பேசும். நம்ம என்ன மெசேஜ் வந்தாலும் அந்த மெசேஜை ரீட் பண்ணும். யார் கால் பண்ணாலும் அவங்களோட நம்பரை சொல்லும். இப்போ சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இதுவுமே மெனுஸும் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணணும். நீங்கள் எதாவது நம்பர் டைல் பண்ணணும், அதுவுமே ரீட் பண்ணும். இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற நம்பர் ரீட் பண்ணணும். யாரோ உங்களுக்கு கால் பண்ணணும், அந்த நம்பரையும் பார்த்தீங்கன்னா அது ரீட் பண்ணி சொல்லும். மெசேஜ் வந்தாலும் அந்த மெசேஜும் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி சொல்லும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மொபைலுக்கு அடுத்த யூனிக் ஃபீச்சர் வந்து FM தான். இன்பில்டாக பார்த்தீங்கன்னா FM இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்லாம் சொல்ல தேவையில்லை. ஹெட்ஃபோன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா FMலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த பட்டன் ஆகுனா போகிறோம், FM வந்துடும். இன்பில்டாக இதில் FM இருக்கனால நம்ம SD கார்டெலாம் போடணும் அவசியம் இல்லை. SD கார்டு போடாமல் இல்லைக்கு FM மூலமாக நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். அந்த சாங்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு SD கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு ப்ளே பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். இதுக்கு மேலே போட்டோம்னா காப்பிரைட் வந்துடும். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அண்ட் FM சேனல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 3-4 சேனல்ஸ் இருக்குது. பட்டன் மொபைலாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கான்னு தான் பார்ப்பேன். அதே மாதிரி இந்த மொபைலில் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கேம்ஸ் இருக்குது. சூப்பர் பெட் ட்விஸ்ட் அண்ட் டியூல் ஜம்ப்
ஸ்டிக் ஹீரோன்ட்டு ஒவ்வொரு கேமாக ட்ரை பண்ணலாம். ப்ளே பண்ணுவோம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளாட்ற இந்த மாதிரி பட்டன் ஃபோனில் கேம் விளாட்ற ஃபீலிங்கே தனி. அது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டூடல் ஜம்ப்னு இன்னொரு கேம் இருக்குது. பை பண்ணால் தான் கேம் விளாட முடியும். ஃப்ரீ ட்ரையல் பார்த்தீங்கன்னா அப்பப்போ 1 டைம் 2 டைம் வரும். இது பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற கேம். ஸ்டிக் ஹீரோன்னு இன்னொரு கேம் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மீதி இருக்க அந்த 2 கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மொபைலில் நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கான்டாக்டுக்கு நேமை நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வீட்டில் யாராவது இங்கிலீஷ் தெரியாதவங்க இருப்பாங்க, வயசானவங்க இங்கிலீஷ் தெரில அப்படின்னா தமிழில் ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் நம்ம தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஃபோன் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தமிழ் இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கும். நீங்கள் தமிழில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தமிழை கிளிக் பண்ணி இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கான்டாக்ட் கூட நீங்கள் தமிழில் நேமை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நம்பரை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் டு கான்டாக்ட் கொடுத்து நேம் அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் நேம் சேவ் பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தமிழில் நேம் சேவ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க இந்த ஹேஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். இல்லை கீழே வந்தீங்க அப்படின்னா ரைட்டிங் லாங்குவேஜ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இங்கிலீஷில் நீங்கள் நேம் சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழை சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கான்டாக்ட் கூட உங்களால் தமிழில் நேமை சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட மைக் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுறேன், கால் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். ரிங் போகுது. ஹலோ, என்னோடய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது? கிளியராக இருக்கா? வாய்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. அதே மாதிரி அவங்க பேசுகிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. யார்ட்டே கால் பேசுங்க அப்படின்னா அந்த காலை கூட நீங்கள் எஸ்டி கார்டு போட்டிங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்டுமே இருக்குது. நடுஸில் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டார்ச் ஆன் ஆகும். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அடுத்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குல்ல அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். அகைன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அன்லாக் ஆயிரும். அடுத்து கீழே இந்த 0 இருக்குல்ல இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் கிங்னு சொன்னோம்ல அது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும், அது ஆன் ஆகும். அது ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்மளால் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைலில் வைப்ரேஷனில் போனோம் அப்படின்னா இந்த ஹேஷ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆயிரும், வைப்ரேட்டிங் ஆக்டிவேட் ஆயிரும். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா டீஆக்டிவேட் ஆயிடும். அடுத்து இந்த மேல் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் மோட் ஆக்டிவேட் ஆயிரும், பேட்டரி சூப்பர் மோட் ஆன் ஆயிரும். அதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். பேட்டரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 mAh பேட்டரி இருக்குது. பட்டன் மொபைல்லாம் பேட்டரி லைஃப் சொல்ல தேவையில்ல, ஒரு நாளைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வரும். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours இல்லை அப்படின்னா 2 hours 30 minutes சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். போட்டோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பேக்கப் பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் கிட்ட வரும், ஒரு நாளுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பேக்கப் வரும். இதே ஐடெல் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடெல் மேஜிக் 2 4Gங்கிற இன்னொரு மொபைலோட நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ஐக்கானில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோமே செக் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வயசானவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட 1600 கிட்ட வரும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 1200 கிட்ட வரும். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த பட்டன் ஃபோன் எல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.